சூழ்நிலை வந்து ரொம்ப பாதிப்பான நிலைமையா இருக்கு. மக்கள்லாம் வெளியில வர முடியல. வீடுகள்லாம் தண்ணி புந்து ரொம்ப மக்கள் அவதிப்படுறாங்க. இந்த ட்ரைனேஜ் தண்ணிலாம் வீட்டுக்குள்ள இதாகுது. பாம்பு பூச்சி எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 4 நாளா தொடர்ந்து ரொம்ப அவதிப்படுறான். இது அரசாங்கம் பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்க முடியும். நைட்டு காத்து மழையுமா இருந்துச்சு. நைட்டு காத்து பயங்கரம் காத்து. நைட்டு கரண்ட் இல்லை. கரண்ட் எல்லாம் விட்டு வந்துட்டு வருது. அதோட காத்துல நிக்கல, கரண்ட் நிக்கல, அதெல்லாம் வரல. தண்ணி இருட்டுக்கெல்லாம் எல்லாருமே கிடந்தோம். ஆனா இப்ப அந்த பூச்சி பாம்பு இதெல்லாம் வர்றதுனால ரொம்ப பயமா அச்சுறுத்தலா இருக்கு. இந்த மழை தண்ணி தேங்கி இருக்கனால உங்களுக்கு என்ன சுகாதார சீர்கேடு? ரொம்ப ரொம்ப தண்ணி அதிகமா கிடக்குனால எங்களுக்கு பாத்ரூம் போய் சூழ்நிலையில நாங்க வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கோம். கடந்த 4 நாளா சரியான மழை வெள்ளம். சந்துகள்ல இருந்து சந்து வீடுகள்ல தான் காந்தி நகர்ல சந்து நகர்ல வீடு எங்க வீடு இருக்கு. சரியான வெள்ளத்துல மழை தண்ணி ஊரா வந்து சந்துக்குள்ள உள்ள வந்து வீடுகளுக்குள்ள வந்துருச்சு. மரங்கள்லாம் சாஞ்சிருச்சு. புயல் வெள்ளம் காத்து பாம்பு பூச்சினா வருது. எங்களுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை பூரா கழிவுநீர் தண்ணியை பூரா அப்புறப்படுத்தி எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். மக்கள் இதனால ரொம்ப அவதிப்படுறோம். எத்தனை நாளமா மழை பெஞ்சிருக்கு? தொடர்ந்து 5 நாளா மழை பெய்யுது. 5 நாளா விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. ஒரு அவசரத்துக்கு குடி தண்ணி தொட்டினா தண்ணி ஃபுல்லா சாக்கடை தண்ணி போய் மூடிடுச்சு. குடி தண்ணி கூட யூஸ் பண்ண முடியல. அது மாதிரி பால் இது வாங்க வெளியே வர முடியல. பாம்பு இது வேணா அந்த தண்ணி வெளியே ஓடியாருது. ரொம்ப நாங்க மக்கள் வந்து இதனால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சது எங்க சந்துக்குள்ள வந்து 15-20 வீடுகள் இருக்கு. 20 வீட்டுக்குள்ளேயும் தொட்டி மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. லெட்டின் தொட்டி, பாதாள சக்கரை கழிவுநீர் தொட்டின்னு. அந்த தொட்டிக்குள்ள இருந்து எங்களுக்கு அதனால ரொம்ப அதிகமா வருது. இந்த ட்ரைனேஜ் தொட்டியை சரி பண்ணி பாதாள சக்கரை வெளியே விட்டுட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி போக வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் இதை முறைப்படி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணி அப்புறப்படுத்தி கொடுக்கணும். நமக்கு தமிழ்நாடு கேட்டுக்கோங்க. நீங்க எந்தெந்த ஏரியால? காந்தி நகர், திருவள்ளுவர் நகர், ரயில்வே வடபுரம், விசுவாச நகர், எல்லாம் அண்ணா நகர், எல்லா பகுதியிலும் நிற்குது தண்ணி. இருக்கு, அதிகமா இருக்கு. 100 வீட்டுக்கு மேலே இருக்கு. 150 வீட்டுக்கு வீடியோ போட்டோ வீடு தான் எடுத்தாங்க. மொத்தம் 100 வீட்டுக்கு வேலையே இருக்குது.